Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, Yours Simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஜூஸ் 4 ஆரம்பம். சூரா ஆலே இம்ரான் 92வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகி சூரா அந்நிசா 23வது வசனம் வரை தொடர்கிறது. பிஸ்மில்லா இர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த ஜூஸ் அல்லாவின் பாதையில் நம்மால் மிகவும் நேசிக்கப்படும் பொருள்களை செலவிட வேண்டும் என்ற உபதேசத்துடன் தொடங்குகிறது. மேலும் முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறது. மறுமை நாள் முகங்களின் நிலை. மறுமை நாளில் சில முகங்கள் பிரகாசமாக வெள்ளையாக இருக்கும், சில முகங்கள் இருண்டு கருப்பாக இருக்கும். கருமையான முகங்கள், நீங்கள் ஈமானை பெற்ற பின்பு அதை மறுத்தீர்களா? ஆகவே உங்கள் மறுப்புக்காக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். வெள்ளை முகங்கள், அவர்கள் அல்லாஹ்வின் இரக்கத்தில் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒற்றுமை மற்றும் எச்சரிக்கை. அல்லாஹ் முஸ்லிம்கள் காஃபிர்களை நெருங்கிய நம்பிக்கையாளர்களாக எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு நல்லது நடந்தால் அவர்கள் துக்கப்படுவார்கள், தீமை ஏற்பட்டால் மகிழ்வார்கள். ஆனால் நீங்கள் சபர், பொறுமை மற்றும் தக்வா, அல்லாஹ் பயம் கடைப்பிடித்தால் அவர்களின் திட்டங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. பதர் மற்றும் உஹுத் போர்கள். பதர் போரில் முஸ்லிம்கள் 313 பேர் மட்டுமே, ஆயுதங்களும் குறைவாக இருந்தது. மக்காவின் முஷ்ரிக்குகள் சுமார் 1000 பேர் ஆயுதங்களுடன் இருந்தன. ஆனால் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மலக்குகளை தேவ தூதர்கள் உதவிக்கு அனுப்பி முஸ்லிம்களுக்கு வெற்றி வழங்கினார். இது முஸ்லிம்களின் முதல் முக்கிய போர். உஹுத் போரில் பதர் தோல்விக்கு பழிவாங்க மக்காவில் முஷ்ரிக்குகள் மதீனாவை தாக்கினர். முஸ்லிம்கள் வெற்றிக்கு அருகில் இருந்தபோது சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறி தங்கள் நிலையை விட்டு விலகினர். அவர்கள் போர் வெற்றியின் பொருட்களை சேகரிக்க சென்றதால் தோல்வி ஏற்பட்டது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டது. ரிபா, வட்டி தடை. அல்லாஹ் வட்டி, ரிபா பரிவர்த்தனை தடை செய்கிறார். வெற்றி பெற அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நல்ல குணங்கள். அல்லாஹ் விரும்புபவர்கள், வளமையிலும் துன்பத்திலும் செலவிடுபவர்கள், கோபத்தை அடக்குபவர்கள், மனிதர்களை மன்னிப்பவர்கள், பாவம் செய்தவர்கள் உண்மையான மனமாற்றத்துடன் அல்லாஹ்வை நினைத்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார். ஷஹீத்கள், இறைவழியில் உயிர் நீத்தவர்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் உயிருடன் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வு மற்றும் மகிழ்ச்சி உண்டு. உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பார்கள். உலக வாழ்க்கை ஒரு மாயையான அனுபவம் மட்டுமே. நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தில் சேர்வதே உண்மையான வெற்றி. படைப்பில் சிந்தனை. வானங்களின் படைப்பு, இரவு பகலின் மாறுதல், இவை அனைத்தும் சிந்திக்கிறவர்களுக்கு அடையாளங்கள். எங்கள் இறைவா, நீ இதை வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள். சூரா அந்நிசா ஆரம்பம். சூரா அந்நிசா சமூக சீர்திருத்தங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய உபதேசங்கள். சட்டவிரோதமான வருமானம் தடை. யதீம்களின், அனாதைகள் சொத்துக்களை முழுமையாக வழங்க வேண்டும். அவர்களின் நல்ல சொத்துக்களை கெட்டவற்றால் மாற்றக்கூடாது. திருமணம் மற்றும் குடும்ப சட்டங்கள். ஒருவருக்கு அதிகபட்சம் 4 மனைவிகள் வரை அனுமதி. சமமாக நடத்த முடியாது என்றால் ஒரு மனைவி மட்டுமே வைத்திருக்க வேண்டும். மெஹர்,
மணமகள் பரிசு நியாயமாக வழங்கப்பட வேண்டும். வாரிசுரிமை இன்ஹெரிட்டன்ஸ் பற்றிய குறிப்பிட்ட பங்குகள் விலக்கப்படுகின்றன. கடன்களை செட்டில்மெண்ட் செய்வது முதன்மை. விபச்சார சட்டத்தில் விபச்சாரம் நிரூபிக்க 4 நேர்மையான சாட்சிகள் தேவை. உண்மையான தௌபா மனமாற்றம் மரணத்திற்கு முன் செய்யப்பட வேண்டும். 4வது ஜூஸ் முடிவில் திருமணத்தில் தடை செய்யப்பட்ட பெண்களின் பட்டியல் குறிப்பிடப்பட்டு இந்த ஜூஸ் முடிவடைகிறது. மொத்த பாடம் என்னவென்றால், அல்லாவின் பாதையில் செலவிடுதல், ஒற்றுமை மற்றும் தக்வா, சபர் பொறுமை, மறுமையை நினைத்து வாழுதல், சமூக நீதியை நிலைநாட்டுதல் ஆகும். அல்லாஹ் நன்மை இந்த உபதேசங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் மக்களாக ஆக்குவாயாக. ஆமீன்.